BTS நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிம் தெங் ஜெனியை பற்றி திருப்பி அதே விஷயங்கள் தான் திருப்பி ரூமர்ஸாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த டைம் என்ன ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து வேறு யாரும் இல்லை, ஜெனியை பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாக BTS ஃபேன்ஸுகளுக்கும் அண்ட் எல்லாரோடக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு நல்ல ஒரு ரெயில் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு காதல் பயணம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது உண்மை தான், இது பொய் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ட் ப்ரூஃப் காட்டுற மாதிரி இன்ஸ்டாவில் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் பண்ணுற மாதிரியும். அண்ட் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜெனி பார்த்திங்கன்னா இப்போ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா கிம் தெங் வீட்டிலே ஜெனி இருந்திருக்காங்க, அதுவும் கிம் தெங் லைவ் பண்ணுறப்பே இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி நியூஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நடந்தது தான் என்ன, இதெல்லாம் உண்மை வாங்க பார்த்து தெரிஞ்சலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு அண்ட் அன்பானிதீங்கள். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ நடந்தால் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்து லைவ் நடந்துச்சான் கிம் தெங்க்கு. அந்த லைவில் பார்த்திங்கன்னா வந்து கிம் தெங் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ அந்த ஒரு செகண்ட் என்னாச்சு பார்த்திங்கன்னா வந்து ஜெனியோட சவுண்டு வந்து கிம் தெங்கோட ரூம்லேயே கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நம்ம கேட்கல அப்படின்னிங்கன்னா லைவில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா. அண்ட் வந்து இப்போ என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வியூவர்ஸ்லேருந்து அந்த BTSோட எடிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜெனியோட வாய்ஸை மட்டும் எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க லைவ்லேருந்து, மற்றபடி அப்படியே வச்சுட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, நான் திருடல போலீஸார், அவன் தான் திருடனான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சும்மா இருந்த லைவில் வந்து இவங்க எடிட் பண்ணி ஜெனியோட வாய்ஸை ஆட் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்துலே தூக்கிட்டு திருப்பி இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காங்க, இல்லை நாங்கள் பண்ணல, அது BTS ஆல்ரெடி இருந்த சவுண்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு BTS மேலே குத்தம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிம் தெங் வந்து ஒரு வேளை அப்படியே இல்லைனாலும் ஜெனி வீட்டில் இருந்தாலும் அவள் அந்த டைமில் லைவ் பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இது மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேட்டர்ஸ் பையங்க தான் வந்து சவுண்டை ஆட் பண்ணி விட்டு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது கிளியராக தெரியுது அது ஃபேக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அடுத்த மேட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து கிம் தெங் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, பாரிஸில் எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் போட்டுருந்துருப்பாரு. அவரோட ஷூட் அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஐஃபில் டவர் கீழேயும் அண்ட் ஒரு வீட்டோட வாசல்லையும் அண்ட் ஒரு கிரில்லில் சாஞ்சுக்கிட்டும் வந்து ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. சேம் ஆக்கல் டு பார்த்திங்கன்னா வந்து ஜெனியும் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க சாங்ஸ்க்காகவும் அண்ட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சாங்ஸ்க்காகவும் என்ன பண்ணிங்க பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கிம் தெங் மாதிரியே வந்து ஐஃபில் டவர் கீழேயும் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சேம் அதே ரூம் அதே ஜன்னல் அப்படியே இருக்க மாதிரியே இன்னொரு இதுலேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் ஹிண்ட்டாக வந்து கிம் தெங் ஜெனியோட வந்து ஒரு காதல் ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இது தெரிஞ்சு டவுட்டு தான். ஏன்னா இது ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இது எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டும் பண்ணுற வேலை இருக்காங்க. ஏன்னா ஈஃபில் டவர் வந்து சின்ன விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஈஃபில் டவர் இருக்கப்போ வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலான விஷயம் அந்த ஊரில் அதுதான். எல்லாருமே அது கீழே ஃபோட்டோ போடுறது தான். ஸோ வந்து புதுசு கிடையாது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரூமுன்னு சொல்கிறப்ப அந்த ரூம் இப்போ நான் சொல்ல முன்னாடியே மென்ஷன் பண்ணிக்கேன், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அடிக்கடி போகிறப்ப அந்த ஹோட்டல் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி ரூம் எக்கச்சக்கமான ரூம் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு ரூம் வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரூமில் எல்லா டைமும் எடுத்து போடுற விஷயங்கள் தான். ஏன்னா அது ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு. ஸோ இதுக்காக காதல்னு சொன்னால் நான் எதுக்காக காதல் சொல்லி எனக்கு தெரில. இனிமேல் நான் என்ன சொல்ல போகிறேன், இது மாதிரி யார் வந்து ஹேட்டர்ஸ் வந்து இதுதான் லவ், அதாவது பிக்கு போட்டால் வந்து லவ்னு சொல்கிறானோ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஒரு $100 இல்லை $200 அனுப்பிச்சி விடுங்க அக்கௌண்ட்டுக்கு, நானும் போய் எங்கள் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நானும் கிம் ஜெனி லவ்வர்ஸாக என்னன்னு சொல்லி தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலமையில் ஃபோட்டோ வச்சோ சரி, இல்லை இது மாதிரி ஃபேக்கான நியூஸ் அதாவது எடிட் வச்சு சரி லவ்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என் சைடில் இந்த நியூஸ் தான் எனக்கு இப்போதைக்கு இது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா வந்து லவ்வா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டில் இருந்துகிட்டு இருக்கீங்க, அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் இப்போதைக்கு இந்த ப்ரூஃப் வச்சு கேட்குறப்ப வந்து கிடையாதுன்னு தான் சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்து விட தான். ஆஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.